ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரை போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக வரும். இந்த மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்த பிறகு வெண்டைக்காவை இதில் போட்டுக்கலாம். நான் வெண்டைக்காய் மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்படியே மசாலா தடவி நீங்கள் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு வேணாம், மசாலாலாம் உள்ளே இருந்தால் தான் எனக்கு சூப்பராக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெண்டைக்காயோட நடுவில் லைட்டாக கத்தியால் கீறி மசாலாலாம் உள்ளே நல்லா தடவிட்டு எண்ணெயில் பொரிச்சினாலும் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்த பிறகு எண்ணெயில் பொரிச்சிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு சிம்மில் வச்சு இந்த வெண்டைக்காவை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். இந்த வெண்டைக்காவை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சிம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். இந்த வெண்டைக்காவை எல்லாத்தையும் போட்ட பிறகு சிம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பொரியட்டும். 2 நிமிஷம் கழித்து ஒரு ஸ்பூன்லேயே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்ட பிறகு இன்னொரு வாட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.